அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அ நேத்து தான் நான் அந்த நேமிநாதர் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது ஏன் தெரியல, அ இது ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதுக்கு ஒரு திதி இருக்கும், ஒரு கடவுளை பத்தி நான் பேச போறேன்னா, நான் வந்து இப்ப நேமிநாதர்ன்னு சொல்லிட்டு அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து கந்தர்வர்கள பத்தி பேசுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த சக்கரம், இந்த நேமிநாதர் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா அது பிரபஞ்சமா எனக்கு லிங்க் பண்ணுச்சு தான் எனக்கு தெரியுமே தவிர, சரி அது ஏதோ சொல்லுதே பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு ஒன் பை ஒன்னா தான் தேடிட்டு வரேன். இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. இவருக்கான நட்சத்திரம் வந்து ஆடி மாசம் அ சதய சதயம் இது அ இது சித்திரை சித்திரை நட்சத்திரத்துலேயும் சதயம் அண்ட் ஆர் சித்திரை இன் பிட்வீனில் இருந்திருக்கும் போல். அந்த மாதிரி வந்து சதயத்துக்கும் சித்திரைக்கும் இன் பிட்வீன்லையோ இல்லை சதயமா சித்திரையான்னு கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய அவர் கிருஷ்ணருக்கே வந்து ஒன்று விட்ட சகோதரன்றதுனால அது இருக்குது. ஆனால் என்ன அறியாமே அந்த சித்திரைன்னு வருது பாருங்க. அந்த சித்திரைன்றது இன்றைக்கி நைட்டு 11 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆடி மாதத்துல தான் இவர் இதாகிருக்காரு. நம்ம தான் மாதம் மாதம் நம்மளுக்கு கனகம்பட்டி ஐயான்னா எப்போ புனர்பூசம்னாவே எப்படி நம்ம அது எந்த மாதம் போனாங்க மெயின் குரு பூஜைனாலும் மாதம் மாதம் நம்ம எப்படி புனர்பூச நட்சத்திரம் அவர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நேற்றே நான் போட்டிருக்கேன். நேற்றே சித்திரை ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கும் அந்த சித்திரை நைட்டு 11:30 முடிய போது அதுக்குள்ளே நான் இதை போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சு நான் போடல. ஏற்கனவே இவருக்கானது சித்திரை, அதனால் இன்றைக்கி போட்டுடலான்னே போடல. இதே மாதிரி நிறைய கடவுள்கள் குலசை முத்தாரம்மா கூட வந்து ஒருத்தர் ராஜேஷ்ன்றவர் போயிட்டு அந்த பேர் கூட சொல்லலை அவர். அங்கே ஒரு சென்னை கிட்ட எண்ணூரில் ஒரு பெரிய சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு அம்மன் கோயிலாகவே அவர் சொல்லலை. சித்தர்கள் நிறைய உலாவர எண்ணூர் அனல் நிலையம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த சாண்டி கோயில்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். நானாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுவான்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து ஒரு மறுநாளே நான் பௌர்ணமி வருது, சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். போன பின்னாடி தான் எனக்கு தெரிய வருது, அந்த அந்த கனவுல ஒருத்தருக்கு ஆணி மூலம் அன்னைக்கு திருப்பதியில் வந்து அவருக்கு ஆணி மூலம் அன்றைக்கி அந்த உப்பளத்தில் கீழே வந்து அந்த கஜலட்சுமி இந்த பாம்புகள் சிலதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி அந்த கனவுல வந்த மாதிரியே இங்கே வந்து பார்த்தா உப்பளத்தில் அதே மாதிரி இருக்கும். அதை எடுத்து தான் அவங்க பெரிய, அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த குலசை முத்தாரம்மா, அதே அவங்க தான் அவங்க குலதெய்வமே, அவருடைய குலதெய்வமே. அதனால் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அதே குலசை முத்தாரம்மான்றதில் இங்கே வந்து சாண்டி கோயில் முத்தாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எண்ணூர் அனல்மலை இடத்துல அப்படியே கடல், நம்ம நடந்து போனால் அந்த கடல் தண்ணியில் கால்விக்கலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு அற்புதமான அந்த அம்மன் இருக்காங்க. அந்த இதில் உப்பளத்தில் இருந்தது. அது ஒரு ஆணி மூலம் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போன அன்றைக்கி ஆணி மூலம் தான். அதுக்கு முன்னாடி நாள் தான் அவர் சொல்கிறாரு. அவர் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வியூவர் சொன்ன உடனே நான் போகக்கூடிய ஆள் கிடையாது. உடனே ஒரு இடத்துக்கு போயிட மாட்டேன். நான் இந்த கனகம்பட்டியை பற்றி பேசி ஒரு 2 வருஷம் பொறுத்து தான் நானே அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் சொல்லி மறுநாள் நான் போகிறேன். அதுக்கான கதையை கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆணி மூலம் அன்னைக்கு தான் அவர் கனவுல வந்தது திருப்பதியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நான் போகிற அன்றைக்கி ஒரு ஆணி மூலம். அது எப்போ அவங்க பண்ணது, பிரதிஷ்டை பண்ணது அதெல்லாம். ஆனால் நான் போன அன்றைக்கி ஒரு ஆணி மூலம். அன்றைக்கி முன்னாடி நாள் தான் அவர் வந்து எனக்கு சொல்கிறார். அப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து அவங்க மிஸ்ஸஸ் ஃபோன் அவங்க மிஸ்ஸஸ் வந்து இதில் சொல்கிறாங்க. வியூவில் வந்து அவர் என்கிட்ட நம்பர்லாம் கூட இது பண்ணல. அதில் அவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தார். எனக்கு கூட நிறைய ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன ஏஜ் எதுவும் தெரியல. ஒரு 6 மாதம் கழித்து வந்து அவங்க வந்து அந்த அவ்வளோ அழகாக சொன்னார். எப்படிங்க உடனே போயிட்டீங்க அந்த சித்தர்கள் கோயிலுக்கெலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி போனோம்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். அதோடு பேசத்தே விட்டாருன்னு நினச்சா ஒரு 6 மாதம் கழித்து அவங்க ஒய்ஃப் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்ககிட்ட சொன்னார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். அப்படி எனக்கு அதை சொல்லிவிட்டு அவர் போயிடணுன்னு அந்த அங்கே. ஆனால் உண்மையிலேயே அங்கே நிறைய சித்தர்கள் தனியாக மண்டபம் இருக்குது. 2 நாகம் அதுங்க இருக்குது. பெருசாக அந்த நாகங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. இவங்களாவே அந்த நாகத்தை சுற்றி பில்ட் பண்ணி ஒன்று இருக்குது. இன்னொன்று மரத்துக்கிழ, அதுதான் ஃபஸ்ட்டு இந்த சுயம்பு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இது ஃபுல்லாக புற்று, பெரிய நாகப்புற்று 2 இருக்குது. நிறைய சித்தர்கள் அந்த இடத்துல வந்து உலா வராங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் 4-5 பாட்டு போட்டிருக்கேன். அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒரு 2 பேர் வந்து போயிருப்பாங்க, திடீர்னு ஓடி போய் அது பெரிய எக்கச்சக்க ஏக்கர் நிலத்தில் இருக்குது, காடு மாதிரி. திடீர்னு வந்து கேட்பாங்க, நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்தேன்னா பழனிலேருந்து வந்தேன் 2 சித்தர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க. இதுங்கெல்லாம் இருக்கும் அந்த இதில் குலசை முத்தாரம்மா கதையில். ஆனால் அவர் சொல்லி நான் போகிறேன்.
அந்த மாரி தான் இந்த நேமிநாதர்ன்றது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மிட் நைட்லேருந்து வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பிரபஞ்சமாக வந்து என் பக்கம் கொண்டு வருது அந்த விஷயத்த. ஆனால் அவருக்கான நாள் வந்து அந்த சதயம் சித்திரைன்றது வந்து இன்னைக்கு தான் அது இருக்குது. இந்த சித்திரைன்றது நேற்று சதயமாக இருந்திருக்குது. அந்த சமயத்தில் நான் போட்டிருக்கேன். அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி நைட்டு 11:30 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த சித்திரை நைட்டு 11:30க்கு முடிக்கிறதுக்குள்ள கூட நீங்கள் நேமிநாதரே போற்றின்னு சொல்லலாம். அது கூடவே அந்த கிருஷ்ணருடைய சகோதரர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று விட்ட சித்தப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க அந்த மாதிரி அவருக்கான பையன். ஆனால் இவருக்கு கொஞ்சம் நிறைய ஒரு வீரதீரமான எப்படி வந்து உங்களுக்கு வந்து அரச குலத்தில் இவங்கள சாமிஜி மாதிரி இருந்தாலும் அவங்க போர்க்கலைகள்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் மகாபாரத்தில் இவருக்கு துரோணாச்சாரியர் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு அது ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களால போர்க்கலைகள்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. கிருஷ்ணருடைய சகோதரர்னா தெரியாமையா, அதனால் அவர் அந்த நேமிநாதரை பற்றி கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்கலாம். 22வது சமண சமயத்தினுடைய 22வது தீர்த்தங்கரர். சமண சமய கருத்துகள் படி நேமிநாதர் வந்து ஒரு சித்தர் மாதிரி தான் வாழ்ந்தார். அந்த மாதிரி எல்லாத்தையும் முற்றும் துறந்து அந்த மாதிரிலாம் இருந்தார். சமுத்திர விஜயன் அப்படின்ற இதில் நான் முன்னையே உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ராமாயணம், மகாபாரதம், அதுக்கப்புறம் நிறைய என்னென்ன பேர் இருந்ததுன்னு தெரியல அதுக்கு. அதுக்கப்புறமா வந்த யுகத்தில் வந்து நம்ம சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சதாக இருக்கட்டும், முகலாயர்களோ அல்லது பிரிட்டிஷ்காரர்களோ ஆட்சி புரிஞ்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் அந்த விஜயநகர பேரரசு வருது. அந்த மாதிரி இருந்தாலே அந்த மன்னர்களுடைய பெயரில் விஜய அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. விஜயநகர பேரரசு சம்மந்தப்பட்டு இருக்குதுனாலே அது வரும். அதனால் விஜயநகர பேரரசுனாலே அது வேறு ஒன்று இருக்காது. மகாபாரதத்துக்குள்ளேயே ஒன்று அந்த விஜயநகர பேரரசனுடைய அதுக்கு முன் ஜென்மத்தினுடைய ஜீன்கள் வந்து ஒன்று பாண்டவர்கள் பக்கமோ இல்லை கௌரவர் பக்கமோ இருக்கணும். ராமாயணத்தில் ஒன்று ராவணன் பக்கமோ இல்லை ராமர் பக்கமோ அந்த விஜயன்றது இருக்கணும். விஜயநகர பேரரசு ஆண்ட அந்த மன்னர்களுடைய ஜீன்ஸு அந்த இடத்துல இந்த ஆப்போசிட் பார்ட்டி பக்கமோ இந்த பக்கமோ இருந்திருக்கணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. நான் சொல்லலை அது சிரமமாக எந்த பக்கம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவருக்குடைய அப்பாவுடைய பெயர் வந்து சமுத்திர விஜயன், சிவாதேவி. இவங்களுக்கு பெயர்கள் ரொம்ப முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்குதுன்றதுனால தான் அதை நான் ரிமைண்ட் பண்ணுறது. எந்த காலத்துலையோ நான் கூட அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, இப்போ அதுக்கு சம்மந்தமாக ஒன்று என்னன்னு இப்போ சொன்னார் பாருங்கள். நேற்று நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இலங்கையில் ஒருத்தர் ஆண்டவனுடைய பெயர் நேமிநாதன் இருந்தது. ஏன்னா அந்த இலங்கையோடு சம்மந்தப்பட்டுக்குது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம், கந்தர்வர்கள், ராவணேந்திரர்களும் வந்து உங்களுக்கு அந்த சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்னாலே அந்த சக்கரங்கள் அங்கே இருக்கிறது பார்க்குறது. அது சக்கரம்ன்றதோட சக்கரம்ன்றதே நேமின்றதுனுடைய வார்த்தை தான் அந்த சக்கரம்ன்றது. இந்திரன்ன்றது இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு சம்மந்தப்பட்டது. அந்த சக்கரம்ன்றது இந்திரனோடு சம்மந்தப்பட்டது. அந்த இந்திரன்ன்றது ஸ்ரீலங்கா அதோடு சம்மந்தப்பட்டது. அதனால் ஸ்ரீலங்கா தான் அங்கிருந்து தான் உங்களுக்கு நேமிநாதன் இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தர் ஆட்சி புரிஞ்ச ஒரு பேர் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி சமுத்திர விஜயன், சிவாதேவி இவங்களுக்கு வந்து யாதவ குலத்தில் சௌரிபுரம் என்ற துவாரகையில் இவர் இந்த நேமிநாதன் என்று பிறந்தார். இவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து அரிஷ்ட நேமி. அரின்னா நம்மளுக்கு அந்த பேரும் வந்திருக்கலாம். அரி அதெல்லாம் வந்து இவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்திருக்கலாம். அந்த அரின்றது ஹரின்றது இதுங்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அரிஷ்ட நேமின்றது இவரோட இன்னொரு பெயர். திருமணமே பண்ணிக்காமல் உலக வாழ்க்கை துறந்து இவர் அந்த மாதிரி ஒரு சிரமணர் ஆனார். துவாரகையில் கிருஷ்ணருக்கு நெருங்கிய தொடர்புடையவர். ரொம்ப தவம் செஞ்சு இவர் ஞானம் பெற்று மக்களுக்கு நிறைய தர்ம உபதேசங்கள் செய்தார். இவர் வந்து ஊர்ஜயந்தி அப்படின்ற மலையில் 530 முனிவர்கள் கூட ஆடி மாதத்தில் சுக்லபட்சம்னா வளர்ப்பிறை, சுக்லபட்சத்தில் சப்தமி சித்திரை அந்த நட்சத்திரங்களில் சதயம் இல்லை சப்தமி திதியில் நான் தப்பாக போட்டேன். தம்ப்நெயிலில் சதயம் சொல்லிட்டு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தப்பாக போட்டேன் தம்ப்நெயிலில் சதயம்னு. சப்தமி திதி இது திதியும் ஒரு முனிவரோ ஒரு கடவுளோ போனாங்கன்னா திதியும் நட்சத்திரமும் ஒன்றா வர்றது அவ்வளோ அற்புதம். அப்படி நடக்கவே நடக்காது எப்பவுமே. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே மத்தியானம் 12 வரைக்கும் இது இருக்குது. சப்தமி திதி இருக்குது. சித்திரை நட்சத்திரம் நைட்டு 11 வரைக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நேற்றே நான் சப்தமி திதி நேற்று ஈவினிங் நான் வீடியோ போடும்போதே சப்தமி திதியில் இருந்துருக்குது. நேற்று நைட்டு ஒரு 9க்கு மேலேயே சித்திரை தொடங்கிடுச்சு. அதே நேரத்தில் அதே சப்தமி திதியில் சித்திரையில் நேற்று ஒரு வீடியோ போட்டு செகண்ட் பார்ட் இன்றைக்கி போடுற மாதிரி ஆகுது பாருங்கள். அதனால தான் நான் அந்த குலசை முத்தாரம்மா கதையை இதில் நடுவில் எடுத்தேன்.
அந்த மாதிரி பிரபஞ்சமாக சொல்லுது. இப்போ அந்த நேமிநாதன் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி இப்போ எப்படி சத்தியுகம் வருது, முருகர் வருவார், இவர் கல்கி பகவான் வருவார், விஷ்ணு ரூப கடவுள் ஐயா வைகுண்டர் தான் கல்கி இதுவாக வரப்போகிறாரு. இந்த மாதிரி தான் இந்த இந்த நேமிநாதர், கிருஷ்ணர், கல்கி இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்றதுனால தான் அது என் மூலமாக சொல்லி இது நம்ம கூட பிரசித்தி பெறணும், அந்த பேரை நம்ம உச்சரிக்கணும், போற்றி சொல்லணும் அப்படின்னு கடவுள்களாகவே வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக உலகத்தில் பரவத்துக்கு அதுக்கான நேரத்தை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த யுகம் வந்து உங்களுக்கு முடிவுக்கு வந்து அடுத்த ஒரு அழகான ஒரு யுகத்துக்கு போகுது. அதனால் யாரெல்லாம் வர வேண்டி இருக்குதோ அவங்கெல்லாம் வரத்துக்கு அவங்களாவே தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றார்கள். என்கிட்ட இன்னும் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாகலாம் நிறைய பேர் மூலமாக அவங்களாவே வந்து அந்த பக்தியை வந்து திடீர்னு எல்லாம் யாரைப்பார் வந்து உங்களுக்கு பைரவர் கும்பிட ஆரம்பித்தாங்க இல்லைங்களா? ஒரு பீரியடில் பைரவர் இதுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு மண்டபத்தில். அந்த மாதிரி அவர்களாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் நம்மளும் சேர்ந்து அதை நோக்கி பண்ணும்போது நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும். அவங்களா வந்து இப்போ இந்த இடத்துல பூமியில் வந்து வராங்கன்னா பல தடைகள் அவங்களுக்குள்ளே தேவலோகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைங்க இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க வரதா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு இங்கே வந்து ஊடுருவி வரதா இருக்கும். அந்த சமயத்தில் நம்மளும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு அவங்கள நோக்கி நம்ம அந்த பூஜைங்க பண்ணுறது, அவங்கள பற்றி அவங்க பெயர்கள் சொன்னாலே போதும். அவர்கள் பெயர்களை சொல்லி போற்றி சொன்னாலே போதும். நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து எப்பவுமே உங்கள் சக்திக்கு முடிஞ்ச தியானங்கள் பண்ணிக்கிட்டு நல்ல வழியில் நடந்துக்கிட்டு இருந்தால் போதும். இது ஒரு பெரிய சடங்காக கோயிலுக்கு போயிட்டு அந்த இப்படியெல்லாம் சடங்குகளுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய நேரத்தை இது பண்ணி அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. அதையும் சொல்கிறேன். அதே மாதிரி உர்ஜெயந்தி மலையில் 530 முனிவர்களுடன் ஆடி மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி சித்திரை நட்சத்திரத்தில் முன்னிரவில் மோட்சமடைந்தார். மலை உச்சியில் அந்த நேமிநாதனுடைய பாதங்கள் பதிக்கப்பட்டு இருக்குது. குஜராத் மாநிலம் ஜுனாகட் மாவட்டத்தில் இருக்கின்ற கிர்னார் மலை. இந்த மலை வந்து 3383 அடி உயரம். இது வந்து 900 இது பிரபஞ்ச நம்ம 369 மாதிரி ஒரு பிரபஞ்ச நம்பர் பாருங்கள். 9999 படிகள் கொண்ட செங்குத்தான மலை. இந்த மலையை இந்துக்களுக்கு மற்றபடியும் இவங்க வந்து அவங்கெல்லாம் இவங்க ஜூஸ் எல்லாம் அவங்க கும்பிட்றத ஜைனர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து புத்தர்லேருந்து அந்த புத்த மதத்துலேருந்து அவங்களேருந்தே கொஞ்சம் பிரிவாக வந்தவங்க தான். அதனால் வேண்டி நம்மளுடைய கடவுள்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். கிருஷ்ணர் போலவே இன்னொரு உருவத்தை வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க வணங்குறாங்கன்றதுனாலேயே நம்ம அதை கும்பிடக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட கிருஷ்ணர் வந்து எந்துன்னுவாங்க. நம்மக்கிட்ட நல்லா ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். ஏதோ ஒரு வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த ஒரு எல்லா சூப்பர் கேரக்டர் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அந்த கேரக்டரெல்லாம் மட்டுப்படுத்தி அந்த புகழை குறைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. 2 விதம்தான். ஆப்போசிட் பார்ட்டிங்க எதிரிகள், அது அரச காலத்து எதிரிகளாக இருந்தாலும் சரி, கடவுள்களினுடைய எதிரிகள் தேவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கும்னா ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு மனிதன் வந்துட்டான் புகழ் பெற்று, அவன் நல்ல குணங்கள் இருக்குது, போர் இருக்குது, வீரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குதுன்னா ஒன்று அது வந்து இதனால் தான் அவங்களுக்கு கிடச்சிது, அதனால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கள் வம்சாவளி ஆளுங்க ஹெல்ப் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி வந்ததுக்கு ரீசனே அப்படியாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களும் எங்கள் ஆள் தான், நாங்கள் தான் அவங்களுக்கே அமுச்சு வச்சோம் அவங்கள, அவங்க முதலே அவங்க எங்கள் பக்கம் ஆள் அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் கூட அவங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இது வந்து இந்துக்களும் இவரை வந்து ஜைனர்களும் புனித மலையாக கருதுகின்றனர். கல்லையவன் என்ற அசுரன் மதுரா மீது படையெடுத்து வந்தான். அப்போ கிருஷ்ணரை துரத்தும் போது கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய மேலாடைய மலை குகையில் தூங்கின்னு இருக்கின்ற முச்சுண்டு என்றவர் மீது போத்திடுறார். அநேகமாக இது நமக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான அந்த இதில் வந்துதானான்னு தெரியல, ஒரு மகாபாரத இதில் இன்பிட்வீனில் வர மாதிரி தோணுது எனக்கு இந்த விஷயம். அசுரன் கிருஷ்ணரே என எண்ணி அந்த முச்குண்டை உதைத்து எழுப்பினான். அசுரனை பார்த்த முச்குண்டு தன் வரசக்தியால் பார்வையாலேயே அவனை எரித்து விடுகிறான். இந்த மாதிரி விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அந்த கிர்னாரில் சிவராத்திரி அந்த சிவராத்திரி வந்து பிரசித்தி பெற்றது. 22வது தீர்த்தங்கரான இந்த நேமிநாதருக்கு இந்த மலை ரொம்ப தொடர்புடையது. இது நிச்சயமாக அந்த கண்ணு திறக்க வைப்பார் பாருங்க. இது அந்த
விஜய் டிவியில் வந்த அந்த இது வந்தது, மகாபாரதம் வந்தது இல்லைங்களா, அந்த ஹிந்தியில் எடுத்ததை டப் பண்ணி போட்டாங்க இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு மலையில் போயிட்டு குகையில் அவன் கண்ணு திறந்த உடனே, இத்தனை வருஷமாக அந்த கண்ணு திறந்த உடனே அவன் அந்த அசுரன் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரி ஒரு சீன் வரும் பாருங்க. அது இதுதான் நினைக்கிறேன். இவர் கிருஷ்ணருடைய அந்த மாதிரி நேமிநாதருக்கும் அந்த மலை சம்மந்தம் இருக்குது. இந்த மலை தான் அது. அந்த அந்த கிருஷ்ணரினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் தான் அவர் நேமிநாதர். இவரும் ரொம்ப வீரதீரமிக்கவர். நேமிநாதரும் வீரதீரமிக்க அரசர். இவருக்கு நாகசயனத்தில் நின்று சங்கு ஊதி வில்லை ஏற்றி திரிவிக்கிரமங்கள் செய்தவர். நேமிநாதர் ஒரு நாள் மத யானை மேலே ஏறி நகரில் வலம் வந்துட்டுருக்காரு. அப்போ காட்டு விலங்குகள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துல கதறுது சுற்றி. அப்போ நேமிநாதர் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட ஏன் அந்த மாதிரி வருதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் திருவிளையாடல் புரியணும், அவர் கையால் அவங்க அந்த விலங்குகள்லாம் ஏதாவது ஆகிறதுக்கு அதுங்களே வந்து நீ திருவிளையாடல் புரியணும் தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா வித்தைகளும் தெரியும் தான், அந்த விலங்குகளே வந்து உங்களுக்கு எதிர்க்க நோக்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த இடத்துல அவர் வந்து கொஞ்சம் வள்ளலார் மாதிரி ஆயிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவர் ஐயா வைகுண்டர் ஆகிறாரு. அதை கேட்ட கருணையுள்ளம் கொண்ட நேமிநாதர் உலகப்பற்றை துறந்து துறவி ஆயிடுறார். அதுக்கு மேலே வந்து கிறிஸ்துவுக்கு பின்னால் 1128 முதல்ல 1159 வரை கட்டப்பட்ட செவ்வக வடிவமான நேமிநாதர் கோயில், வசுபால் தேஜ்பால் சகோதரர்களால் கட்டப்பட்ட மல்லிநாத தீர்த்தங்கரர் கோயில், 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பகவான் ரிஷபதேவர் கோவில், பகவான் பாசுவநாதர் கோயில், இதெல்லாம் கூட. ஆகவே இந்த ஊர்ஜெயந்திகிரி ஜைனர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து இந்துக்களுக்கும் வந்து முக்கிய புனிதமான ஒரு தலமாக இருக்குதுன்றது ஒன்று. நம்ம அங்கெல்லாம் போகிறது இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் பேர் கேள்விப்படுறோம், அந்த மலையை தெரிஞ்சுக்குவோம். அந்த மலை 9999 படி இருக்குது அப்படின்றதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கினா போதும். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நேமிநாதர் போற்றின்னு மட்டும் சொன்னால் போதும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு சம்மந்தப்பட்டது சதயம் திதி, அது ஒன்றா வரும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக சித்திரை நட்சத்திரம் தான் பார்க்க முடியும். நம்ம மாதம் மாதம் வர சித்திரை தான் ரொம்ப பார்க்க முடியும். சதயம் திதியை ரொம்ப இது சதயம் என்ற இந்த சப்தமி திதியை ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. அதனால் வேண்டி சித்திரை நட்சத்திரம் சப்தமி திதி, சப்தமின்னா இவருக்கும் 7என்ற நம்பர் கூட, ஏன்னா சப்தமி திதின்றதுனால இவருக்கும் அந்த 7என்ற நம்பருக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்த்துக்க முடியுது. அதே சமயத்தில் சித்திரை மாதம் வர சித்திரையில் நான் நினைவூட்டுவேன், ஒவ்வொருத்தரையும் நினைவூட்டுற மாதிரி. சித்திரை நட்சத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் சங்கு வில்லு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவருன்னா நேமிநாதர்னா சங்கு வில்லு, மெயின் சக்கரம், நேமினாவே சக்கரம், நேமினாவே வட்டம், நேமினாவே சக்கரம், அதுவும் அந்த தேர் சக்கரம், அந்த கல் சக்கரம். அதனால் நீங்கள் அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இவரை வணங்கும்போது நேமிநாதர் போற்றின்னு சொல்லும்போது அதோடு இவர் கிருஷ்ணருக்கு கூட சம்மந்தப்படுத்தி நினைங்க. அந்த மாதிரி நினைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சக்தி சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைய வந்து அந்த அருள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் கிருஷ்ணர் ரூபமாகவோ அல்லது வந்து சக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள். இன்றைக்கே ஒருத்தர் அவங்க சுமதி சம்பத்துன்றவங்க போட்டுட்டாங்க. அவங்க வந்து எங்கேயோ ஒரு சக்கரம் பார்த்தேன், ஏதோ ஒரு தேனுபுரீஸ்வரர் கோயிலில் சக்கரம் பார்த்தேன் அப்படின்னாங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் கேட்டிருந்தேன், நீங்கள் யாரெல்லாம் இந்த நேமிநாதர் போற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் சக்கரத்தையோ அல்லது இப்போ நான் சொல்கிறேன் வில்லு சங்கு கூட அது கிருஷ்ணர் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியில் இப்படி படுத்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய பார்ப்போம்ல நம்ம இவரை திருமாலை, அந்த மாதிரி காட்சியில் பார்க்குறது, இவரை கும்புறதுனால இவர் வணங்கத்தினால மற்ற சமயத்தில் கூட தான் அது பார்ப்பீங்க. ஆனால் இவர் இந்த போற்றி சொல்லும்போது இதெல்லாம் கண்ணில் படுறது, சங்கு அந்த வில்லு அந்த சக்கரம் இது மாதிரி விஷயங்களை டிஜிட்டலாகவோ இல்லை வெளியிலையோ இல்லை நீங்கள் போகிற கோயில்களில் மெயினாக அந்த மாதிரி கல்லுலேயே செதுக்கி வச்ச இதுவோ இல்லை ட்ரா பண்ணி இந்த மாதிரி சக்கரம் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களான்னா அவர் வந்து உங்கள் கூட தொடர்பு கொள்ள விரும்புகிறார்னு அர்த்தம். நீங்கள் சொன்னீங்கல்ல நேமிநாதர் போற்றின்னு நான் சொன்னதுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதனால் அவர் வந்து உங்களை தொடர்பு கொள்ள பிரபஞ்சமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு விரும்புகிறார்னு பொருள். அதை நீங்கள் சொல்கிறதோடு இதை கவனித்து நீங்கள் அப்படி கவனிச்சிங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் நைட்டு 11 வரைக்கும் இருக்குது. சித்திரை நட்சத்திரமே முடிஞ்சிட்டா கூட நீங்கள் வியாழக்கிழமைகளில் வந்து முக்கியமாக இவர் பேர் இப்போ சொல்லலாம். இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அடுத்து ஒரு சித்திரை வந்து நான் ஒரு ரொம்ப முக்கியமானதை ரொம்ப பெருசாக சொல்லுவேன் பார்த்தீங்களா. சொல்லிவிட்டு அருணகிரிநாதர்னா அவரை பற்றியே ஒரு பாட்டு போட்டுருப்பேன், பாம்பன் குமரகுருதாஸ்னா அவரை பற்றியே ஒரு 4 பாட்டு போடுவேன், சிவன் நெத்தியில் வச்சு பண்ணுற அந்த தியானம் சோளம் உடுக்கன்னு சொல்லிவிட்டு அதுவே ஒரு 5 பாட்டு போட்டேன். அது அப்படியே இருக்குது, அதோடு அது முடிஞ்சு போகிறதில்ல.
அது எப்பவுமே சிவன் கோயிலை பார்த்தாலோ இல்லை பிரதோஷ நேரத்துலையோ அதை ஒரு செகண்டு தான் அதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணணும்னு சொன்னது அதெல்லாம் இருக்குது. அதை பண்ணதுனால தான் இவர் நம்மளுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி பண்ணுறாரு. ஆருத்ராவுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வருது. வைகுண்ட ஏகாதசி நைட்டுக்கு இது தெரிகிற மாதிரி வருது. அந்த சிவனுக்கு நான் சொன்ன தியானத்தை நானும் பண்ணதுனால தான் எனக்கு இவர் தெரிகிற மாதிரி வருது. அதுவும் கரெக்டாக சித்திரை சப்தமி திதியிலேயே எனக்கு அது வந்து கரெக்டாக இவருடைய பற்றி பேசுகிற மாதிரி வீடியோ போகிற மாதிரி வருது. அதனால் நீங்கள் அதை நேமிநாதர் போற்றின்னு சொல்லுங்கள். நான் சொன்னதுங்கெல்லாம் கண்ணில் படுதா, டிஜிட்டலாக படுதா, இல்லை காதில் யாராவது வந்து சங்கு பற்றி பேசுகிறாங்களா, வில்லை பற்றி பேசுகிறாங்களா, சக்கரத்தை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை கண்ணால் சக்கரத்தை பார்க்குறீங்களா, இல்லை போஸ்டரில் பார்க்குறீங்களா அப்படின்றத நோட் பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் நேமிநாதர் போற்றி நீங்கள் சொன்னதுக்கு அது உங்கள் கூட பிரபஞ்சம் கனெக்ட் ஆகுது, அவர் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறாருன்னு அர்த்தம். அப்போ அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதல்களையும் போற்றி சொல்கிறதோட அவங்க வேண்டுதல்களையும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பார்ட்டில் நான் அந்த கந்தர்வர்கள் பற்றி சிந்து சமவெளி நாகரிகமாக அப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.